நம்ம புதுசா வந்திருக்கிற அட்டகாசமான தமிழ் டப்டு வெப் சீரிஸ் பத்தி தான் பார்க்க போறோம். அது மட்டும் இல்லாம ஆல்ரெடி ரிலீஸ் ஆன சீரிஸோட சீசன் 2 சீசன் 3 எல்லாம் தமிழ் டப்ல வந்திருக்கு. அது என்ன சீரிஸ்னு பாத்துடலாம் வாங்க. அஞ்சாவதா நம்ம பார்க்க போற தமிழ் டப்டு சீரிஸ் பீஸ் மேக்கர் சீசன் 2. இந்த சீரிஸோட சீசன் 1ல தான் ஜான் சீனா ஒரு சிறந்த நடிகர் அப்படிங்கிற பேரை வாங்கினாரு. ஏன்னா அதுல அவரோட கேரக்டர் ரொம்பவே காமெடியாவும் அருவருப்பாவும் அப்புறம் எமோஷனலாவும் இருக்கும். அது மட்டும் இல்லாம ப்ரூட்டலான ஃபைட் சீன்ஸும் அவருக்கு கொடுத்திருப்பாங்க. சோ இந்த சீரிஸ்ல ஜேம்ஸ் கன் அவரோட தனித்தன்மையான ஸ்டோரி அப்புறம் பயங்கரமான டார்க் காமெடிஸ் வச்சிருப்பாரு. சோ 18 வயசுக்கு கீழே இருக்கிறவங்க இந்த சீரிஸ் பார்க்க வேண்டாம். இப்போ சீசன் 2க்கு வந்தோம்னா இதுல ஜான் சீனா தன்னோட தனிமையை போக்குறதுக்காக ஒரு புது உலகத்துக்கு போறாரு. அங்க எல்லாமே அவருக்கு பிடிச்ச மாதிரி அவர் எதிர்பார்த்த எல்லா விஷயங்களும் அங்க அவருக்கு கிடைக்குது. ஆனா ஒரு கட்டத்துல உண்மை தெரிய வரும்போது எல்லாமே தலைகீழா மாறுது. ஜேம்ஸ் கன் கூட சொல்லிருப்பாரு, இந்த சீசன்ல காமெடிக்கு பின்னாடி ஒளிஞ்சிட்டு இருக்கிற உண்மையான பீஸ் மேக்கரா நீங்க பாப்பீங்க அப்படின்னு சொல்லிருப்பாரு. இது ஃபியூச்சர்ல வர்ற DCU படங்களோட கனெக்ட் ஆகிறதுனால DC ஃபேன்ஸ் கண்டிப்பா பாருங்க. தமிழ் டப்பிங் வேற லெவல்ல இருக்கு. சோ கண்டிப்பா பாருங்க. ஆல்ரெடி பார்த்தவங்க எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. நாலாவதா நம்ம பார்க்க போற தமிழ் டப்டு சீரிஸ் ஜென் V சீசன் 2. இந்த சீரிஸோட சீசன் 1ல சூப்பர் பவர் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எல்லாம் பயிற்சி கொடுக்கிற ஒரு பள்ளிக்கூடத்தை காட்டியிருப்பாங்க. ஆனா போக போக அங்க மர்மமான சில விஷயங்கள் நடக்கிறத சில ஸ்டூடெண்ட்ஸ் கண்டுபிடிக்கிறாங்க. அதே மாதிரி இந்த சீசன் 2லயும் அதை அப்படியே கண்டினியூ பண்றாங்க. இதுல நிறைய யங் சூப்பர் ஹீரோஸ் சோதனை பண்றாங்க. அதுல பயங்கரமான சக்தி இருக்கிறவங்க கண்டுபிடிக்கப்படுறாங்க. இந்த மாணவர்கள் எல்லாம் வாட் கண்ட்ரோல் பண்றாங்களா இல்ல பயங்கரமான வேற யாராவது கண்ட்ரோல் பண்றாங்களா அப்படிங்கிறது தான் கதை. இத சாதாரணமா ஒரு சீரிஸ் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அதுதான் இல்ல. ஏன்னா இந்த சீரிஸ் அப்படியே பாய்ஸ் சீசன் 4ஓட கனெக்ட் ஆக போகுது. சோ நீங்க பாய்ஸ் சீரிஸோட ஃபேனா இருந்தீங்கன்னா கண்டிப்பா இதை ட்ரை பண்ணி பாருங்க. இதையும் 18 வயசுக்கு கீழே இருக்கிறவங்க பார்க்க வேண்டாம். ஆல்ரெடி பார்த்தவங்க எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க, மத்தவங்களும் தெரிஞ்சுக்கட்டும். மூணாவதா நம்ம பார்க்க போற தமிழ் டப்டு சீரிஸ் தி டெர்மினல் லிஸ்ட் டார்க் வுல்ஃப். ஒரிஜினல் டெர்மினல் லிஸ்ட் படத்துல நம்ம கிறிஸ் பிராட் தான் ஹீரோவா நடிச்சிருப்பாரு. அதோட ஸ்டோரி ஆர்மி சம்பந்தமாவும் பயங்கரமான மிஷன்களை போற மாதிரியும் எதிர்பார்க்காத ட்விஸ்ட் அப்படின்னு ஒரு சூப்பரான சீரியஸா நமக்கு கொடுத்திருப்பாங்க. ஆனா இந்த சீரிஸ்ல டெய்லர் கிட்ச் நடிச்ச பென் எட்வர்ட்ஸ் அப்படிங்கிற மையமா வச்சுதான் இந்த கதை போகுது. அதுக்காக கிறிஸ் பிராட் வரமாட்டாரான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா அவர் இந்த சீரிஸ்ல இருக்காரு. பட் அவரோட ரோல் கொஞ்சம் கம்மியா தான் இருக்கும். இந்த டார்க் வுல்ஃப் சீரிஸ் பென்னோட கடந்த கால வாழ்க்கைக்குள்ள ரொம்பவே ஆழமா போகுது. இதுல ரொம்பவே த்ரில்லிங்கான நிறைய விஷயங்கள் இந்த சீரிஸ்ல காட்டியிருக்காங்க. சோ உங்களுக்கு சுத்தமா போர் அடிக்க வாய்ப்பே இல்ல. இதுல வர்ற ஒவ்வொரு துரோகமும் பயங்கரமான ட்விஸ்டும் உங்களை சீட் எட்ஜ்ல உட்கார வச்சிரும். உங்களுக்கு ஆர்மி சம்பந்தப்பட்ட பொலிட்டிக்கல் டிராமா அடுத்து என்ன நடக்கும்னு கணிக்கவே முடியாத சீரிஸ் பார்க்கணும்னா கண்டிப்பா இதை ட்ரை பண்ணி பாருங்க. ஆல்ரெடி பார்த்தவங்க எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. ரெண்டாவதா நம்ம பார்க்க போற தமிழ் டப்ட் சீரிஸ் அலிஸ் இன் போர்டர்லேண்ட் சீசன் 3. சீசன் 3 வரதுக்கு முன்னாடியே ஆல்ரெடி உலகம் முழுதுமா இந்த சீரிஸ் ஃபேமஸ் ஆயிடுச்சு. ஃபர்ஸ்ட் 2 சீசன்லயும் ஆரிஸ் அப்புறம் உஷாகி 2 பேரும் யாருமே இல்லாத டோக்கியோ சிட்டில பயங்கரமான கேம்ஸ் எல்லாம் விளையாட வேண்டி இருந்துச்சு. அதுக்கப்புறம் சீசன் 2வோட எண்டிங்ல ஒரு ஜோக்கர் கார்டு வச்சு ஒரு ட்விஸ்டோட அந்த சீசன் முடிச்சிருப்பாங்க. இப்போ சீசன் 3 வந்திருக்கு, அதுவும் தமிழ் டப்ல வந்திருக்கு. சோ சீசன் 3ல அந்த ஜோக்கர் கார்டுக்கு என்ன அர்த்தம், அப்புறம் இந்த மர்மமான விஷயத்துக்கு பின்னாடி இருக்கிறது யாரு அப்படிங்கிற விஷயத்தை நீங்க பார்க்கலாம். பயங்கரமான கேம்ஸ்லாம் இந்த சீசன்ல கொடுத்திருக்காங்க. காமிக் ஃபேன்ஸ் எல்லாரும் இந்த ஒரு சீசனுக்காக தான் இவ்வளவு நாள் வெயிட் பண்ணிட்டே இருந்ததா சொல்றாங்க. சோ இதை நீங்க கண்டிப்பா ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஒருவேளை நீங்க ஸ்குவிட் கேமோட ஃபேனா இருந்தீங்கன்னா இந்த சீரிஸ் நீங்க கண்டிப்பா பார்த்தே ஆகணும். அந்த அளவுக்கு பயங்கரமான கேம்ஸ்லாம் இதுல இருக்கு. சீசன் 1 சீசன் 2 பார்க்காதவங்க அதை பார்த்துட்டு அப்புறம் இதை பாருங்க, எல்லாமே தமிழ் டப்ல இருக்கு. ஆல்ரெடி பார்த்தவங்க எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. கடைசியா நம்ம பார்க்க போற தமிழ் டப்ட் சீரிஸ் ஏலியன் எர்த். ஏலியன் மூவிஸ்க்கு தனியா ஒரு பெரிய ஃபேன் பேஸே இருக்கு. ஒரு பயங்கரமான ஏலியன் பூமிக்கு வந்தா எப்படி இருக்கும் அப்படின்னு நம்ம எல்லாரும் யோசிச்சிருப்போம். சோ அதை உண்மையாக்குற மாதிரி இந்த சீரிஸ் மூலமா நமக்கு காட்டியிருக்காங்க. இந்த டைம் இது ஸ்பேஸ்ல நடக்கிற மாதிரியோ இல்ல ஸ்பேஸ் ஸ்டேஷன்ல நடக்கிற மாதிரியோ காட்டல. இந்த டைம் இது எல்லாமே நம்ம பூமியில நடக்கிற மாதிரி தான் காட்டியிருக்காங்க. நகரங்கள் எல்லாமே இடிஞ்சு விட ஆரம்பிக்குது. மக்கள் எல்லாருமே உயிர் பிழைக்கிறதுக்காக போராடுறாங்க. ஆனா இங்க கேள்வி எப்படி நம்ம வின் பண்ண போறோம் அப்படிங்கிறது இல்ல, எப்படி கடைசி வரை உயிர் வாழ போறோம் அப்படிங்கிறது தான். ஒவ்வொரு எபிசோட்லயும் நம்ம எதிர்பார்க்காத ஒருத்தர் செத்து போவாங்க. யாராலையுமே கணிக்க முடியாத நிறைய ட்விஸ்ட் இந்த சீரிஸ்ல வச்சிருக்காங்க. சோ ஏலியன் ஃபேன்ஸ் அப்புறம் த்ரில்லர் மூவி ஃபேன்ஸ் எல்லாரும் கண்டிப்பா இந்த சீரிஸ் ட்ரை பண்ணி பாருங்க. ஆல்ரெடி பார்த்தவங்க எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. சோ இது எல்லாம் தான் ரீசெண்டா தமிழ் டப்ல வந்த சீரிஸ். இப்போ சொன்னதுல எதெல்லாம் உங்களோட ஃபேவரட் சீரிஸ், எந்த சீரிஸ்லாம் ஆல்ரெடி பார்த்திருக்கீங்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. ஸ்கிரீன்ல தெரியுற வீடியோ இன்னும் பார்க்கலன்னா அதை கிளிக் பண்ணி பாருங்க. நான் உங்களை அங்க பாக்குறேன். நன்றி, வணக்கம், பை பை.